Hello friends, welcome to Iroda Ammachi Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான அருமையான மொச்சக்கொட்டை குழம்பு எப்படி வைக்கலாம்னு பாப்போம். இந்த குழம்பு நல்ல சொரக்காயும் இதையும் போட்டு ஒரு சூப்பரான ஒரு மொச்சக்கொட்டை குழம்பு வைக்கலாம். இது எப்படி வைக்கலாம்னு பாப்போம் வாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து அவரை மொச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தண்ணியில் வந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக வந்துடும். இதை எடுத்து ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். இதையுமே டக்குன்னு நீங்கள் வேக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 விசில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ஆனால் நம்ம ஊற வச்சதுனால ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா போதும், நல்லா சாஃப்டாக இது வெந்துடும் பாருங்கள். இதை வேக வைக்கிறதுக்கு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதில் ஒரு பிஞ்சு ஜீரகம் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம் பாருங்கள். நல்லா எல்லாமே போட்டாச்சு. இப்போ குக்கர் மூடிட்டு 4 விசில் அளவுக்கு வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுலேயே ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதையும் போட்டுக்கலாம். ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். இதில் ஒரு 6 சின்ன தேங்காய் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோவாக பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு கூட்டுப்பொடி எப்படி செய்யலான்னா அந்த கூட்டுப்பொடியை வச்சுட்டே தான் இன்றைக்கி மொச்சக்கொட்டை குழம்பு வைக்கிறேன். அதுக்கு அந்த கூட்டுப்பொடியில் 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா குழம்பு நல்லா திக்காகவும் வரும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்குவோம் அதில். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே இந்த மல்லி தலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து இந்த மாதிரி அமுக்கி பாருங்கள். இந்த அளவுக்கு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 5 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பாருங்கள். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் 2 தக்காளி அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பாருங்கள். இதில் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு முருங்கை அளவுக்கு எடுத்து இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், அதையும் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் சுரக்காயை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வதக்கி வேக வைக்கும் போது சீக்கிரமாக வெந்துடும், அதனால் உருவம் தெரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம். பாருங்கள், மொச்சை வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இந்த மொச்சையை மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். வீட்டில் சின்ன பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா இதை வந்து என்ன பண்ணலாம், இதை மட்டும் எடுத்து கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டில் போட்டு கொடுக்கலாம், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள். இதையும் நல்லா வதக்கிடணும். இந்த முருங்கைக்காய் எல்லாத்தையோட போட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், எல்லாமே போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்குது இல்லைங்களா, இந்த விழுது இது எல்லாத்தையுமே இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம வேக வச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த குழம்புல இந்த காயெல்லாம் வேகிறதுக்காக இதையே ஊற்றிக்கலாம் நம்ம. பாருங்கள், இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதித்து வேகட்டும். பாருங்கள், குழம்பெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நான் காமிச்சேன் இல்லைங்களா புளி, நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிடலாம்.
இதில் கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் இந்த மாதிரி பிச்சு போட்டுடலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். பிடிக்காதுன்றவங்க வெல்லத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க, பிடிக்குன்றவங்க போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சுட்டு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு பார்ப்போம். எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்துருச்சு. நல்லா சாதம் கொதிக்க வச்சுட்டு இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். அதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், சூப்பரான மொச்சக்கொட்டையை வச்சு நல்லா ஜம்முன்னு ஒரு குழம்பு ஒன்று வச்சாச்சு. எப்பயுமே ஒரே மாதிரி காய வச்சு நம்ம செய்யறதுக்கு இந்த மாதிரி பசங்களுக்கு ஹெல்த்தியான குழம்பெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் போர் அடிக்காமல் சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ஒரு குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.